ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்னையும் உட்கார வச்சிட்டாங்க. படம் பார்த்துட்டே இருந்தோம். 12 மணி ஆன உடனே ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து என் பையன் நீட்டினான். என்னன்னு பார்த்தா எனக்கு தெரியவே இல்லை. ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது பையனும் மருமகளும். ஐஸ்கிரீம் கேக்கு. அதை கட் பண்ணவே முடியல. சும்மா கட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எடுத்து தொட்டு எல்லாருக்கும் ஊட்டினேன். அவங்களும் எனக்கெல்லாம் திருப்பி ஊட்டினாங்க. அந்த மாதிரி அந்த கேக்கை கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மூவி பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் லேட்டாக தான் படுத்தோம் நைட்டு. அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதான் என் பையன் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா புடவை கூடயே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தது. அதுதான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. சரிம்மா, இதை போய் நீ வேர் பண்ணிட்டு வா, நான் ஸ்டில்லாம் சில இது எடுக்கலாம் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு நான் ஸேரீ வேர் பண்ணிவிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸேரீ ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொண்டாந்து பட்டு ஸேரீ கொடுக்கவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்புறம் அந்த ஸேரீ நான் மாற்றுறதுக்கு போயிட்டேன். மாற்றிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டில்லு வீட்லேயும் எடுத்துகிட்டு மாடிக்கும் கொண்டு போயிட்டு 4-5 ஸ்டில்லு சூப்பராக எடுத்து எடிட் பண்ணி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் யூடியூப் முதற்கொண்டு அப்லோட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மதியம் வந்து இந்த சாப்பாடெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் டயட்டில் இருக்கேன். அதனால் ஃபுல்லாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்காக ஆசையாக பண்ணினேன். என் மருமக, பொண்ணு, அவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சு டேஸ்ட் பண்ணேன். அதேமாரி தான் கேக்கும் வந்து நான் ரொம்ப எடுத்துக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இருக்கணும்னு முடிவு பண்ணால் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டினா ஃபுல்லாக கட்டணும். இது 2 தான் என்னுடைய பாலிசி. அதனால் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானாக இருக்கேன். வெயிட் ரொம்ப கூட்டிகிட்டதுனால அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஐபேக்கில் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து என் பேரனும் 2 பேரனும் கொடுக்குற மாதிரி கேக்கு ஆக்சுவலாக அவர் வாங்கிட்டு வந்தார். 2 பேரனும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு என் பையன் வந்து எழுதி வச்சிட்டான். நாகுப்பாட்டின்னு சொல்லிட்டு போட்டுட்டு. பேரனுங்களோட கேக் வெட்டி கொண்டாடினது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஐஸ்கிரீம் கேக் வாங்கினா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. எதுவுமே நான் சாப்பிட முடியல, அதுதான் ஒரு வருத்தம். சின்னதாக நானாக தான் இருக்கேன். சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன். நைட் கட் பண்ணதும் சரி, ஈவினிங் கட் பண்ணதும் சரி. டயட் இருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வருது, சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு வருது. அப்புறம் அப்படியே பார்த்தா இருக்கவே முடியல. சரி, ஓவர் வெயிட் ஆகிட்டோம், இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானாக தான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். அன்றைக்கி எல்லாருமே பயங்கரமாக ஜமாயிச்சிட்டாங்க. மருமகளும் சரி, பொண்ணும் சரி, பையனும் சரி,
அவரும் சரி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜமாய்ச்சிட்டாங்க பயங்கரமாக, எதிர்பார்க்கவே இல்லை. ஆளுக்கு கொஞ்சம் நானும் ஊட்டி விட்டுட்டேன், அவங்களும் எனக்கு ஆளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. பேரனுங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல, அந்த கேக் பக்கத்தில் வர்றதுக்கு அவ்வளோ துடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் இருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த நட்ஸு மென்று சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பானுங்க, கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணேன். அப்புறம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாங்க. என் பொண்ணு ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அதோ பட்டு சேரீ தான். பட்டு சேரீயாக வந்து சேர்ந்துருச்சு எனக்கு நிறையா. நாங்கள் கடையில் போயிட்டு வேறு 2 எடுத்தோம். அது இல்லாமல் இவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி. என்னடா அது ஒரு மாதிரி வெக்கமாக வேறு ஆகிடுச்சி, என்னடா அது இவ்வளோ வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. என் மருமக தனியாக ஒரு பேக் ஒன்று வாங்கி கொடுத்தது எனக்கு, அதுதான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்ன பேக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி பாட்டு பாடிட்டு கலாட்டா பண்ணாங்க. என் பேரனுங்கெல்லாம் என்னன்னு தெரியல இவ்வளோ சவுண்டாக கத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தானுங்க. அது மாதிரி அந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக எல்லோரும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டில் எடுத்துகிட்டு முடித்தோம். அந்த நாள் வந்து ஹாப்பியாக முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.